சொல்கிறேன். ஆகட்டும் எம்பெருமானே. மாதவன் சொல்லுங்கள். நாம நவராத்திரி தினம் பொருந்தியே திருக்கோயில் வாயிற்படின் கண்ணாக இங்க ஜாக்கிரதை காவல் பண்ணி வரணும்னையா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறீங்க. நம்ம அடைந்த பக்த கோடிகளுக்கு இடுக்கணை ஏதேனும் ஒன்று இருக்கு. எந்தவித குறையும் இல்லை. இருந்தார் நல்லபடியா இருக்கிறோம். சபையில வந்த நபர் யார் என்று விளக்கம் தெரிந்து கொண்டனையா. அடியனுக்கு தெரிந்தாலும் சபைகளுக்கு தெரிய வேண்டும். விளக்கமாக சொல்லுங்கள். விளக்கமா தெரிவித்த அளவோ விவரமாக புரியும். நான் யார் கேட்பார் பக்தவர் என்பதெல்லாம் விளக்கம் தெரிவித்துக் கொண்டு வருகிறீர்கள். ஆகட்டும். தெரியுமா? கண்ணனாக அவதாரம் செய்து பாண்டவருக்கு சகாயனாகவும் பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு விளங்கி பத்தியாற்ற மகாபாரதத்தை முடித்து சிறப்பாக முடித்து அண்ணன் ஓடி வந்தார். யார் என தர்மம் என்ன ஓடி வந்தார். தம்பி நாட்டு வந்து சுற்றி பார்க்க வரலாம் என்று தெரிவித்தார். புறப்பட்டு சென்று தெரிவித்தார். தம்பி கண்ணா இன்றோ சுக்கிரவாரம் முடிந்து சனிவாரம் தொடர்ந்திருக்கிறது. பிறக்க போகிறது. ஆமாம், முடிஞ்சமான ஜலத்தினாலேயே நீராட வேண்டும் என்று தெரிவித்தார். அண்ணா அந்த புனிதமான ஜலம் எங்க இருக்குது? நான் கேட்க காட்சி மாதிரி இருக்கிறது அப்படி தெரிவித்து விட்டார். காட்சி மாணவியில் இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். அதே அழைத்து வர யார் அனுப்பணும் என்று கேட்டு வாழ வளரக்கூடிய அழைத்து விஷயத்தை தெரிவித்தியா சென்று ஜலத்தை கொண்டு வர நான் சொல்ல நீங்கள் சொல்ல சென்றிருக்கிறார். மலையை மோதும் தருவாயிலே அவன் அழகானது உடைந்து மூச்சியாக சாய்ந்து விட்டார். சென்றவர் இன்னும் வரவில்லையே என்று திரும்பி வரல. என்ன செய்தியா? நான் திருப்பாடிலேயே பயணிக்கும்படியான ஆளுநர் அழைத்து சென்று ஜலத்தையும் கடையும் அழைத்து வந்து தெரிவித்தீர்கள். சென்றான் ஆசிரியரும் உடைத்தான் மலையை எடுத்தான் ஜலத்தை எடுத்து பார்த்தால் கருணால மூச்சை விழுந்து எடுக்கிறான். என்ன செய்த சுமர்ந்தானா அவனத்திலேயே அக்கா கோவிந்தா உங்களை அழைக்க கோவிந்த் என்றவர்களுக்கு குறைத்திருக்க வேண்டும் அல்லவா? குறைத்திருக்க வேண்டும். அவன் செய்ய செயலை கண்டு கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து விடாத ஆதிசனால இப்படி வேலை செய்துவிட்டாய் என்று சக்கரவர்த்தி
சபத்தை எடுத்தீர்கள். மடிக்கு எத்தனைக்கு ஆதிசேரனை ஆமா. அண்ணன் ஓடி வந்தா. தம்பி அண்ணா நிறுத்து. ஏன் சண்டை செய்கிறாய்? ஏன்? அவன் யாரு? அண்ணன் தானே. அண்ணன் தம்பி. இந்த சண்டை போடுவாங்க. நாளைக்கு குடிப்பாங்க. ஆமா. வேண்டாம் தெரிவித்தா. அண்ணன் வார்த்தைக்கு இணங்க சக்கரத்தை இறக்கி விட்டியா? இறக்கி விட்டீர்கள். ஆனால் அதுக்கு பதிலாக ஆதிசேரனுக்கு கொடிய சாபத்தை கொடுத்தியா? என்ன கொஞ்சம் தெரியுமா? கருட பகவானினால் உன் பேர் பட்ட மாத்திரத்தியா மேல் பட்ட உடனே மணிய கடவுளை கொடுத்தியா சாபத்தை? அண்ணன் பார்த்தா கோபம் கொண்டா கண்ணா நான் சொன்ன சொல்ல கேளாமல் இப்ப சாபத்தை கொடுத்த அல்லவா? ஆமா. நீ முதற்கொண்டு உன்னை இருக்க மாட்டேன் என்று என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். சென்று விட்டான் அண்ணன். ஆமா. அண்ணா கோவம் எனக்கு கோவம் இருக்குமா? ஆமா இருக்கும் அல்லவா? இருக்கும். சென்று வளைக்க சென்று முதல் வளர்ந்த என் தாய் வைத்தியா அந்த மலையாது அப்படி 6 மலைகள் மீது காலை வைத்தீர்கள். என்னுடைய கோப கரணாலேயே அந்த மலர் ஜடதன் ஆடிக்கொண்டே இருக்கிறது. 7வது மலை திருப்பாச்சி எடுத்து வைத்துடனே என் சினம் குறைந்தது. மலையும் எனக்கு ஏற்றவாறு இருந்தது. மலைக்கும் உங்களுக்கு ஏற்றுச்சு. ஆகையினால் இதுதான் நமக்கு ஏற்ற இடம் என்று அவ்விடத்திலேயே கண்ணன் அவதாரம் முடிந்து அந்த இடத்திலிருந்து திரு அவதாரம் கொண்டிருக்கிறேன். ஆமா. என்னை திருவெங்கடா இளவதி என்றும் திருவெங்கடராயன் என்றும் வெங்கடேச பெருமாள் என்றும் ஆதிமூலன் அநாதரட்சகன் என் அனைவராலும் புதிக்கப்பட்டு வருகிறேன். இந்த பெருமளர் இருக்கக்கூடிய நான் எத்தனை அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதே சிலவர் சொல்லிக் கொண்டு வருகிறியா? கேட்டுக் கொண்டு வருகிறாயா? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். ஏன் எடுத்தேன்? சோமகாசூரன் என்று சொல்லப்படாதவன். ஆமாம். பிரம்மணத்தில் இருக்கும்படியான 4 வேதங்களை கொண்டு போய் 4 வேதம். என்ன வேதம்பா? என்ன வேதம் சொல்லு. ருக்கு யஜுர் சாமம் அதர்வணம். நீ பக்கத்து வீட்டுல வச்சுக்கிற ருக்கு சொல்லப்பா. பகவானே வேதம் 4 வேதம் கேட்டாரு. அது என்னன்னா வேதம் தெரியும். நீ தெரியும், நீ சொல்ல அப்புறம் சொல்லு. எனக்கு தெரியாது பாரு. என்ன உங்களுக்கு எது தெரிஞ்சா அவரு என் என்ன கூட்டு கேட்க போறாரு. ரிக் யஜுர் சமோசா சாமானம் சாமம்டா சாவம் அதர்வனம் 4 வேதம் பகவான் சொல்றாரு. 4 வேதம் யஜுர் சொல்லுகிறீங்களா? சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை கொண்டு போய் ஆழ் கடலிலே மறைத்து வைத்து விட்டார். அவர் மறைத்து வைத்தார். ஓடி வந்த பிரம்மதேவன். ஆமா. என் இடத்தில் வருகிறார். ஆமா. சென்று மற்றவர் அவதாரம் கொண்டு சென்று சோமதேவனை மடித்து 4 வேலை கொண்டு போய் பிரம்மதேவனுக்கு ஒப்படைத்து விட்டேன். ஆமா. அப்படி சோமதாசுரை மடிப்பதற்காகவும் 4 வேலை கொண்டு வந்து பிரம்மதேவனை ஒப்படைப்பதற்காகவும் அவதாரம் தான். என்னதா தெரியுமா? தேவர் வணக்க கூடி
அவர் தெரியவே பார்க்கடலை நாடியே அவர் அமிர்தமும் களையலானா அவளா தேவரெல்லாம் அவர் அமிர்தமும் களையலா மந்திரி கிரியும் சாய மயங்கினார் தேவரெல்லாம் நந்திரமாய் அவ்விடமே சென்று நான் தங்கினேன் கூர்மனா முனிவரானவருக்கு ஆமா யாருக்குமே கிட்டாத செண்பகு மாலை கிடைத்து விட்டதா அது எடுத்து வந்தார் இந்த மாலை யாரும் கொடுக்கலாம் யோசிக்க தருவாயிலே பொன்னுலக விளக்க தேவேந்திரன் ஆடி வந்தார் தேவேந்திரா எனக்கு யாருக்குமே கிட்டாத பெருத்து ஒரு மாலை கிடைத்திருக்கிறது மாலை கிடைத்திருக்கின்றது முடியுங்கள் என்று தெரிவித்தார் பார்த்தா தேவேந்திரன் பார்த்து என்ன செய்தா இடது கரத்தாலே உள்ள வஜ்ராயத்தால் வாங்கி தான் அணிந்து கொள்ளாமல் நான் தினம் பவனி வரக்கூடிய வெள்ளை யானைக்கு யானை எனக்கு என்ன செய்ய தெரியுமா மலர் இருந்தால் வண்டு ஒன்று வருங்க தேன் ஒன்று இருக்கும் தேன் இருந்தால் வண்டு கண்டிப்பா வரும் அந்த வண்டினால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்று அந்த யானை என்ன செய்ய தெரியுமா அந்த மாலையை கரகர என்று சுழற்றி பூமியிலே ஓட்டு தாராமே தலைவப்படுத்திவிட்டதா கோபத்திலே சிறந்தவர் ஆமா சும்மா இருப்பாரா மாட்டாரு பிறந்தது கோபம் கொடுத்தார் சாபம் தேவேந்திரா உடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களை ஆமா பால்களிலே போய் மறையாத கொடுத்தார் சாபத்தை கேட்டார்கள் தேவர் கேட்டார் ஆமா ஓடி வந்தார் இரண்டிலே மறையிட்டார் என்ன கேட்டு ஒரு பொருள் தொலைந்து விட்டது என்றால் எங்க தானே கிடைக்கும்பா ஓட்டாடு இருந்தா பொருள் கிடைக்குங்க
தொலைஞ்சு போய் எங்க கிடைக்கும் ஹோட்டல் பேர்னா முருகன் கிடைக்கும். அப்படி இருக்க நீங்க செல்ல வேண்டும். ஆமா, திருப்பார் கடையில கடைய வேண்டும் திருப்பார்கடலை கடையும். என்று சொன்னேன். பார்த்தான் தேவேந்திரன். தேவேந்திரன் பார்த்தார். திருப்பார் கடைய வேண்டுமா? கடைய வேண்டுமா? எப்படி சாமி என்று கேட்டேன். எப்படி கேட்கே? என்ன தெரிவித்தேன்? திருப்பார் கடையிலே ஒரு பாண்டமாகவும் ஒரு பாண்டமாகவும் மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை கொண்டு வந்து அதுவே ஒரு மத்தாகவும் வாசகி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு கயிறாகவும் பிடித்து நடக்கிறானால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் திரும்பி வந்துவிடும் என்று தெரிவித்தேன். இதை கேட்டார்கள், ஓடினார்கள். மந்திரமலை கொண்டு வந்தார்கள். வாசல்களை பாம்பு அழைத்து வந்தார்கள். கயிறை பவித்தார்கள். அசுரர்கள் ஒரு புறமோ தேவன் ஒரு புறமோ கடந்து வந்து கடைகின்ற தருவாயிலே இந்த வாசகி என்ற பாம்பால் வலி பொறுக்க முடியல. தன் பாதையாலே தன்னுடைய ஆழ விஷத்தை கக்கியதா. ஆமா, விஷத்தை சும்மா அசுரர்களும் தேவர்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பயப்பட நிக்கிற 2 பேர் நிக்கிறாங்க. அங்க 2 பேர் நிக்கிறான் பயப்பட. யாருங்க? தேவேந்திரன் ஒன்று, ஒரு ஆளு. படைக்கு தொழில் செய்து வரக்கூடிய பிரம்மதேவ கடவுள் ஒன்று. 2 பேர் நிக்கிறாங்க. நின்னு பார்த்தா தேவேந்திரன் பயம் வந்துருச்சு. ஆமா, ஓடுகிறான். அவரும் ஓடுறாரு. பிரம்மதேவ ஓடுறான். ஆனா ஓடல. என்ன பகவானே, ஓடுறான்பா ஆனா ஓடல. புரியலையே. ஆமா, ஏண்டா விஷத்துக்கு பயந்து ஓடினா படைக்கு தொழில் செய்யக்கூடியவர். ஆமா, இவரே பயந்து வர மானம் போயிடாது. மானம் போயிடுமே. ஓடல ஆனா ஓடுறான். ஆனா என்ன பகவான மறுபடியும் விஷம் வந்து புடிச்ச செத்துடுவான் இல்லையா? ஆமா, உயிர் போயிடு இல்லையா? ஆமா, ஓடுறான். அதனால ஓடுறான். ஆனா ஓடனா மானம் போடும் பொழுது படைகள் போயிடுது. ஓடனா மானம் போயிடும் பொழுது. இருந்தா உயிர் போயிடும் பொழுது என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்ணாரு? அவன் ஓடுறான். ஆனா ஓடலடா. கடவுளே பகவானே, தெளிவா சொல்லு பகவான். ஏய், பிரம்மதேவன் ஓடுறாரு. ஆனா ஓடல. புரியலையே. இதுமா புரியல. எனக்கு புரிஞ்சாலும் எப்படின்னா புரிஞ்சுக்குவேன். ஏண்டா பயப்பட ஓடுனா உயிர் போயிடும். உயிர் போயிடும். ஓடனா மானம் போடும். இருந்தா உயிர் போயிடும். ஆனா ஓடுறாரு. ஆனா ஓடலடா. கடவுளே ஏசப்பா பகவானே சோதிக்காது. எப்படி வந்துறீங்கம்மா? எப்படி தேவேந்திரன் ஓடுறாங்க. ஆமா, இப்ப நீ தான் தேவேந்திரன். சரிங்க, நீ ஓடுறியா? ஓடுறேன். தேவேந்திரன் ஓடாதே அப்படி சொல்லிட்டு பிரம்மதேவன் ஓடியாரு. தேவேந்திர ஓடாது அப்படின்னு ஓடுறாரு. ஆனா பாவம் எப்படி தெரியும்? அவர் ஓடுறமே தெரியும். தேவேந்திர போடுறாருன்னு தான் தெரியல இல்லையா? கண்டிப்பா. ஆனா ஓடுறான். ஆனா ஓடல. இப்பதான் எனக்கு புரியுதுங்க. புரிஞ்சுதுங்க. விஷத்தை பார்த்தார்கள். ஓடுகிறார்கள். சிவபெருமான் ஆமா, அந்த ஆலயத்தை ஒரு கனியை கொண்டு வந்து சிவபெருமனை கொடுக்க சிவபெருமானவர் மேலே போட்டால் ஆகாயம் பற்றிக் கொள்ளும். கீழே போட்டா பூமி பற்றிக்கும். ஆகையா தொண்டர்களை காக்க வேண்டி அந்த ஆகாய விஷத்தை தானே உண்ண ஆரம்பித்து விட்டார். பார்வதி சும்மா இருப்பாரா? என்ன செய்தா? நாதா எனக்கு வேண்டும் பாதி. நீங்க சாப்பிட்டு பாதி கொடுங்க. அது கழுத்து பிடிச்சாவா? கழுத்தை பிடிச்சாங்க. அந்த விஷயமானது உள்ளே போல வெளியும் வரல. அங்கே நின்று போச்சு. இந்த இடத்துல நின்று போச்சு. அன்றுதான் அவர் பெயர் வந்ததா? ஒரு பெயர் வந்தது சிவபெருமானுக்கு. என்ற பெயர் வந்தது. பார்த்தார்கள். தேவர்கள் ஓடி வந்தார்கள். மறுபடியும் செல்லுங்கள். மறுபடியும் திருப்பர கடை கடைகளை தெரிவித்திய சென்றார்கள். திருப்பகடை கடைகிறார்கள். அந்த மந்திரகிரி மலை சாய்கிறதா? சாயுது. ஏன் சாயுது? ஏன் பாருங்க சாயுது. ஏன்னா வீட்டுல அம்மா இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அம்மா பருப்பு கடையத்தை பாத்துக்கிறியா? பாத்துக்கிறீங்க. எப்படி கடை வாங்கணும்? எது வச்சு கிடைக்கும்? சட்டி வச்சு சட்டி மட்டும் வைப்பாங்க. இல்ல கீழே வைப்பாங்க. கீழே பாதுகாப்பா காலை வைப்பாங்க. சில பேர் காலை இப்ப கால் இல்லைன்னா என்ன முட்டு காலி வாங்க. என்ன பண்ண? பிரமண இல்லடா.
பிரிமனை. பிரிமனை பிரிமனை. பிரியால் செய்யப்பட்ட மனை அதையே பிரிமனைன்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க. அதுதான் அதை தாங்க இல்லையா? இன்னும் பகவானே அங்க தாங்கிறது இடம் கிடையாது. இடம் கிடையாது. ஆகையா நான் என்ன செய்தி 360 யோசனை உள்ள ஆமா பெருத்த ஒரு ஆவையாவை கூர்மம் என்றால் ஆமை அவதாரம் எடுத்து அந்த மதுரை மலையை தாய்ந்து பிடித்தீர்கள். அமிர்தத்தை கொண்டு வந்து தேவலை கொடுத்து விட்டேன். அப்படி அஸ்தாயத்தில் மீட்பதற்காகவும் அமர்வாதத்தை கொண்டு வந்து தேவதை கொடுப்பதற்காகவும் இந்த எழுத்து அவதாரம் தான். அதுவே கூர்மம். மூன்றாவது என்ன தெரியுமா? சொல்லுங்கள். மூன்றாவது அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா? என்ன அவதாரம்? அதுலயே அந்த அவதாரத்தை நான் எடுத்தேன் தெரியுமா? கிரகத்திலேயே ஆமா கிரகத்திலேயே பிறந்தார்கள் இருவர். யார்? இரண்யாட்சர். அப்படி இரண்டேசன் சொல்லக்கூடியவன். என்ன செய்தார்? பூமாதேவியை கொண்டு போய் சிறை போட்டு விட்டார். பூமாலை மீட்பதற்காக ஓடி சென்று அவனிடத்தில் யுத்தத்தை புரிந்து யுத்தம் செய்து என்னோட சனதை முடியாமல் மலத்தினால் கோட்டை கட்டி மலம் என்றால் என்ன தெரியுமா? மலத்தினால் கோட்டை கட்டி புல் புகுந்து பயந்து ஒளிந்து கொண்டா. உள்ள புகுந்து ஒளிஞ்சினர். மலத்தை ஒண்ணக்கூடிய பிராணி தெரியுமா? தெரியுங்க. என்ன? பன்றி. அப்படி பெண் பன்றி அவதாரம் கொண்டு சென்று அந்த இரண்டாயிரத்தில் மடித்திய பிறகு பூமாதேவியை பார்த்தார். மோகம் கொண்டார். இருவர் ஒன்று சேர்ந்து ஒரு கோதை பெற்று எடுத்தோம். அவனையா அப்படி ஏனாச்சலம் அடிப்பதற்காக நரகாசுரனை பிறப்பிடுவதற்காகவோ நான் எடுத்த அவதாரமோ அதுவே வராத அதை மட்டும் அடுத்த அவதாரம் தெரியுமா?
மூன்றாவது அவதாரம் மூன்றாவது அவதாரம் என்னது? வராக அவதாரம். அப்படி நான்காவது அவதாரம் எடுத்தீர்கள். என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? அதுவே நரசிங்க அவதாரம். நரசிங்க அவதாரம். நரசிங்க அவதாரம் எடுத்து ஏன் எடுத்த? ஏன் நான் மடித்திருக்கிறேன். இரணாச்சவரையும் எடுத்திருக்கிறீங்க. பார்த்தான் அவனுடைய அண்ணன் அண்ணன் என்ன செய்தான்? என் தம்பி கொஞ்சம் அது எங்கேயா தம்பியை கொண்டு அது எங்கேயா எங்கே என்னை தேடி வந்தான். தேடி வந்தார். உலகத்திற்குள்ளேயே உலகத்திலே உலகத்திற்கும் அவனையே தெய்வமாக விருந்து கொண்டு வருகிறான். ஆமா. ஆனால் ஆனால் அவனை வைத்து அவன் கை வைத்து அவன் கண்ணை குத்திட்டீங்க. எப்படி எப்படி? அவன் பிரகலாதனுக்கு பிரகலாதனுக்கு கருவிலே இருக்கும் பொழுது கருவிலே இருக்கும் பொழுது நாரதர் மூலமாக ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை போய்த்து விட்டு நாரதன் வாயிலாக ஆகட்டும் பிறந்த அந்த குழந்தை பாலத்திற்கு அனுப்பி வைத்தார். சென்ற குழந்தை 2000 மலை என்று தன் தந்தை பெயரை சொல்லாமல் ஓம் நமோ நாராயணா என்னுடைய பெயர் உச்சரித்தான். பிறந்தது கோபம். பிரமாணத்தில் கேட்கிறார். அறிவு தெரிவிக்கிறாயே கேட்க முன்னாடி என்று கேட்க அவர் துணிலும் இருப்பார். துரும்பிலும் இருப்பார். உன்னிலும் இருப்பார். என்ன இருப்பார் தெரிவித்தார். பார்த்தார். இரணியன் அறியப்பட்டவர் இந்த துணில் இருக்கிறானா என்று கேட்க ஆமா நம்ம தலையை அசைக்க வைத்த கலையாளிய ஓங்கி அடித்தார். படிந்து வெளிப்பட்டு எப்படி வெளிப்பட்டேன்? முகமோ சிங்க முகம் உடவோட நர உடல் கரங்களோ புலியின் கரங்கள் அப்படி உருவத்தை மூன்றாக பறிந்து இரணியனை பிடித்து என் மடி மீது வைத்து அவனாய் அப்படி இரணியை மீட்பதற்காகவும் பிரகலாதனை காப்பதற்காகவும் செய்தியே அப்படி என்னது? ஐந்தாவது அவதாரம் அதுவே வாமன அவதாரம். என்ன மனிதராக பிறந்த என்று சொன்னார். மனிதனா பிறந்தா ஒவ்வொருவருக்கும் சராசரி 6 அடி உயரம் இருக்கும். அதிலே பாதி 3 அடி குள்ள பிராமணனாக சென்று எங்க போன என்று மாமல்ல சக்கரவர்த்தியை பார்க்க சென்று ஏனென்றால் என்ன செய்தார்? உலகத்திலே தானம் நம்மை போல் யாரும் செய்ய முடியாது இருந்து கொண்டிருந்தான். சென்று அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் சென்றேன். சக்கரவர்த்தி யாரே? இந்த பரந்த விரிந்த உலகத்திலே நீங்கள் எனக்கு 3 அடி தானம் கொடுக்க வேண்டும் என்று 3 அடி மண்ணு தானமா ஓடுவோம். ஆமா அவருக்கு சுவாமி அது உங்களுக்கு தெரிவித்தார். எல்லாம் இதுதான் அண்டுக்கு போட்டாரு. ஆமா நீங்கள் வாழ்வை தெரிவித்தால் போதாது. ஆமா உன் மனைவியோடு எனக்கு ஜலத்தாலேயே ஆமா தர்ப்பணம் செய்து கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டேன். தர்ப்பணம் செய்து கொடுக்கணும் கேட்டுட்டீங்க. ஆகிய ஜலத்தை கொண்டு வந்தார். தர்ப்பணம் செய்ய தருவாயிலேயே பார்த்து விட்டார். துக்கலாச்சாரியார் பார்த்து விட்டார். குரு துக்கலாச்சாரி பார்த்துட்டு அசுரர்களுக்கு குருவான விளக்கு தேவர் யார்? துக்காச்சாரி. தேவர்களுக்கு யாரு? தேவர்களுக்கு வியாசர். வசிஷ்டர். இவர் யாரு? துக்காச்சாரி. என்ன செய்ய பார்த்து விட்டார். வந்திருப்பது மன்னன் தெரிந்து கொண்டு அதை என்ன செய்தார்? அந்த கமலத்தின் தோரத்தில் சென்று ஒரு வண்டாக மறித்துக் கொண்டார். ஆமா அப்ப என்ன செய்தி? நான் வைத்த தர்பையாலே அந்த தோரத்தின் வழியாக குத்திரியா உள்ள குத்தணும்னு
சுக்லாச்சாரியருக்கு ஒரு கண் பழுதாகி ஒரு கண்டு பூச்சி. ஆமா ஆமாங்க. பிறகு கேட்டா அழுதுகொள் சாமி தெரிவித்து நல்லவா ஆமா. சென்று விஸ்வரூபத்தை எடுத்தியா திரும்ப எடுத்து இந்த மண்ணை ஓர் அடியாகவும் ஒரு அடியாகவும் வெண்ணை ஒரு அடி வளர்ந்து அளந்து மூன்றாவது அடி எங்கே என்று கேட்டியா கேட்கே. சுவாமி சுவாமி என்னுடைய சிறனே உங்களுக்கு பிரதானம் தெரிவித்தா திறம் தவிர வேறு இடம் கிடையாது. அப்படியே மூன்றாவது அடி அவன் சிரசின் காலை வைத்து அவனுக்கு முக்தி மாற்றத்தை மாவட்ட சக்கரவர்த்திக்கு முக்தி மாற்றத்தை அளிப்பதற்காகவோ ஆமா சுக்லாச்சாரி ஒரு கண்ணை பழுத செய்யவோ செய்யவும் அதை எடுத்து அவதாரமையா அவதாரமே அதுவே வா. அப்படி அடுத்த அவதாரம் அவதாரம் பரசுராமர் அவதாரம். பரசுராமர் அவதாரம். ஏன் எடுத்த ஏன் ஜமதக்கள் முனிவருக்கும் முனிவருக்கும் அம்மாவுக்கும் ஆமா பிறந்திய ராமனாக பிறந்து உலகத்திலே ஆமா தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை மந்திரமில்லை தாயை சிறந்தவர் கோவிலும் இல்லை இல்லை என்பதை என்ற வாக்கு கிணங்க இணங்க தந்தை சொல்லை கேட்டு கேட்டு தாய் என்று கூட வாராமல் வராமல் தாயை சிரசை பிறகு அதே தாயை உயிர் பெற வரவும் செய்து வரவும் செய்தீர்கள். அப்படி அப்படி தந்தை சொல்மைக்கு மந்திரம் என்று காட்டுவதற்காக ஆமா எடுத்த அவதாரமையா அவதாரம். அதுவே பரசுராமர் அவதாரம். பிறகு என்னதான் தெரியுமா அனைவரும் போட்டு குழப்பாடக்கூடிய ஆமா ஸ்ரீ ராமர் அவதாரம். என்னதான் அவதாரம்? ராமவதாரம். எதனால அவதாரம்? இது ஏழாவது அவதாரம். ஏழாவது அவதாரம். ஆமாங்க. பிறந்தியா? யாருக்கு பிறந்து தசரத மன்னருக்கும் ஆமா கோசல அம்மைக்கும் கோசலை அம்மையாருக்கும் முதல் பிள்ளைக பிறந்திய பிறந்து சிற்றனை வார்த்தை கேட்டிய வார்த்தையை கேட்டு 14 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் சென்று வாலியை மடிக்கவும் அனுமனுக்கு அருளை கொடுக்கவும் அருளை கொடுக்கவும் ராவணன் கும்பலை மடிப்பதற்காகவும் உலகத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தின உலக பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்காகவும் ஆமாங்க இந்த இருந்த அவதாரமே அவதாரமே அதுவே ராமவதாரம். அடுத்தது பலராமர் அவதாரம். இது ஏன் எடுத்து தெரியுமா? ஏன் எடுத்தீங்க? யாருக்காக எடுத்து? யாருக்காக? ஏனென்றால் ராவணனை மடித்து இலங்காபுரிய வீசலுக்கு முடிச்சுட்டு வைத்து விட்ட பிறகு அயோத்திற்கு வந்து பட்டாபிஷேகத்தை தருவாயிலேயே என்னுடைய தந்தை வளர்ப்பு லட்சுமணன் ஆமா அவர்கள் நின்று கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கார். சிரிக்கிறார். நம்மட்டு சிரிப்பு தெரியுமா? ஆமாங்க. வாய் திறக்க மாட்டோம் அப்படியே வாய் முன்னே சிரிப்பாங்க. சிரிப்பாங்க வராது. சரிடா வராதுங்க. சரிடா வாய் தந்தா சிரிக்கணும். வாய் முடி சிரிச்சா அவள்தான். வாய் முடிய சிரிப்போம். நம்மட்டு சிரிக்கணும். நமட்டு சிரிப்பு சிரிச்சு கொண்டிருக்கான். நான் பார்த்தேன். லட்சுமணா ஏன்பா சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். சொல்லுவாங்க உலகத்திலே ஆமா தாரா வாழ்த்தது வல்லவனுக்கு தம்பிகள் வாழ்த்தது ராமருக்கு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. அப்படி இருக்க ஏன் சொல்ல தெரியுமா? ஏன் உலகத்திலே வாசுகி போல ஒரு பெண்ணை ஒரு மனைவி யாரும் பார்க்கவே முடியாது. யாரும் பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த வாசி நம்ம என்ன பண்ணுவாங்களா, திருமணம் நடந்து முடிந்தாலும் முதற்கொண்டு கணவருக்காக வேண்டி எல்லாம் தயார் செய்திருவோம். விருந்து தயார் செய்து விட்ட பிறகு இலையை போட்டுட்டு எல்லாத்தையும் போடுவாங்க. பருவம் சும்மா இருக்க மாட்டார். ஆமா வாசுகி உள்ளே சென்று நத்தை ஓட்டிலே ஒரு தண்ணீரையும் ஒரு ஊசியை கொண்டு வந்து வைமான்னு சொன்னாங்க. ஓ நத்தை ஓட்டல தண்ணி ஒரு ஊசி கொண்டு இந்த காலத்துல அது மாதிரி புருஷங்க கேட்டாங்கன்னா உன்ட்ட என்ன பண்ணுவாங்க? ஏன் எதுக்கு கேட்க மாட்டாங்களா? என்ன கேட்பாங்களா? கை ஊத்துவாங்க. ஓரத்தே பெருசு இலையில ஒண்ணு வைக்கிறதே பெருசு உண்டாக்கி கூட்டு போய் பருங்க. ஆனா அந்த வாசி அம்மா ஏன் எதுக்கு ஒண்ணு கேட்கல. கணவர் சொன்னதையா வேத வாக்கு என்று சென்றார்கள். நத்தை கூட்டி கொண்டு வந்தார்களா? நத்தை ஓடி தண்ணீரை கொண்டு வைத்து விட்டு ஊசி கொண்டு வச்சுட்டாங்க. எடுத்து வைக்கிறாங்களே, ஒரு நாளாவது எடுத்து உபயோகப்படுத்தது இல்லையா?
உபயோகப்படுத்தணுமே. ஆனா ஆனா தினமும் சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பிடுவா. சாப்பிடுவாரு. இப்ப 100 வருட காலமா 100 வருட காலமும் சாப்பிடுறார். நத்தோட தண்ணி பூச்சி நிக்குது. உபயோகப்படுத்த இல்லை. ஆமா. ஆனா வாய்க்கு நம்ம கேட்கவே இல்லை. கேட்கல. ஆமா. யார் எதுக்குன்னு கேட்கலாம் நம்ம. அப்போ தருவாயிலே வாசிக்கு உயிர் போன தருவாய் வந்து விட்டதா? ஆமா. அப்போ மனதில் ஒரு கேள்வி இருக்கிற உள்ள கேட்க முடியாது இல்லையா? ஆமா. முகத்தை பார்த்தாராம், தெரிந்து கொண்டாராம். வாசகி, உன் மனதில் என்ன இருக்கு நான் தெரிந்து கொண்டியா? தெரிந்து கொண்டேன். தினமும் சாப்பிடும் போது நத்துக்குள்ள தண்ணீரை ஊற்றி கேட்டார். ஏன் தானே கேட்க வர? ஆமா. ஆமா நான் தான் சொன்னேன். இல்லை வாசகி, நீ சாணம் பரிமாறும் போது ஆமா சதத்திலே ஒரு பருக்காக இலை விட்டு கீழே சிந்திடும். கீழே சிந்திடும். அதை ஊசியால குத்தி குத்தி தண்ணீர் அலசி மறுபடியும் போட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். நீ 100 வருட காலம் பரிமாறினுக்கிற. ஆமா. ஒரு முறை கூட அந்த சாலை சிந்தவே இல்லையா? சிந்தல. இது மாதிரி ஆனா பரிமாறி பார்த்தீங்க ஊர்ல. ஐயோ ஐயோ பகவானே, இது மாதிரிலாம் பரிமாற்றி கிடையாது. என் மொண்டாடி எனக்கு சோறு போடுற ஸ்டைலே வேற. எப்படியா? நான் அங்கே உட்காந்துருப்பேன். சாப்பாடு தட்டில் போட்ட தட்டிங்க வச்சு வச்சானா என்கிட்ட ஒரு தரணும். சாப்பாடுனா அது மாதிரி போடுவாங்க. இட்லி இருந்தா இங்க இருந்தா விசிறி அடிக்க வேண்டியதுதான். விசிறி அடிச்சா மண்டை வச்சு செட்டு போன பாய். என் மொண்டாடி ஒரு இட்லி கலாக்கல்ல மாதிரி இருக்கும். மாதவா சொல்லுவாங்களா? அதான் பதிபக்தி. பதிபக்தி கேள்வி கேட்டாங்களா? ஆனா அந்த அம்மாவுக்கு எந்த அளவு பயம் இருந்த கணவர் நேரில். ஆமாங்க. சாதம் போட்டுருப்பாங்க. அதானே இந்த மாதிரி போடுறாங்களா? அதான் கிடையாது. சாதம் என்பது அரிதான போலாகி விட்டு இந்த காலத்துல. ஆமா. வீணடிக்குவா சாதி வீணடிக்குவா? வீணடிக்க கூடாதுங்க. உண்மை. அப்படி ஏன் தோல தெரியுமா வாசிக்கு போல பெண்ணுன்னு சொல்லிட்டு? சொல்லு பகவானே. ஏண்டா கொங்கணவா சித்திரன்னு ஒரு இருந்தாராம். இருந்தாரு. என்ன சித்திரு? கொங்கணவா சித்தர். ஆமா. அவர் தவம் செய்யும் போது கொக்கு இருக்குல்ல, கொக்கு கொக்கு அது மேல எச்சி போயிடுச்சான். ஒரு மேல. ஆமா. பார்த்தார். யார்? கொங்க சித்தர். முறைத்து பார்த்தாரா? பார்த்தார். அந்த கொக்கு எஞ்சி போச்சு. கொக்கு எஞ்சி போச்சு. பாபு காணல் ஓடி வந்தார். பிச்சாதைகளை வந்து கொண்டிருக்கிறாராம். வாசியம் இருந்து கொண்டிருக்கிறாராம். அம்மா பிச்சாதை கேட்கிறாராம். ஐயா பொருங்கள் பொருங்கள், என் கணவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களாம். மறுபடியும் போறாராம். இருங்கள் ஐயா இருந்துச்சான். இவரு கோவம் வந்துடுது. ஆமா. முறைத்து முறைத்து பார்க்கிறாராம். ஏன் முறைச்சு போறாரு? ஏன் எரிஞ்சு போட்டோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், கொக்கன்னு நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கேட்டாங்க, நான் கொக்குன்னு பாத்தியா? என்ன கொக்குன்னு பாத்தியா? அது மாதிரி பதிபக்தின்னு இருந்தா அப்படி இருக்கணுமா? இருக்கணும். அப்படி தார வாய்த்தது. ஆமா. யாருக்கு? யாருக்கு? வள்ளுவருக்கு. தம்பிகள் வாய்த்தது. தம்பிகள் வாய்த்தது ராமருக்கு. ராமருக்கு. அப்படி பட்டாபிஷேகம் செய்யும் போது ஸ்ரீங்கிறாங்க இல்லையா? ஆமா. ஏன் ஸ்ரீ கேட்டார்? ஏன் ஸ்ரீ கேட்டா? இந்த 14 வருடமாக உண்ணாமல் உறங்காமல் இருந்தியா? இருந்தேன். அப்பெல்லாம் வர தூக்கம் தூக்கம் இப்ப தோஷமா இருக்கிறேன். இப்ப தூக்கம் வருதுன்னு சொன்னார். இப்ப தூக்கம் வருதுன்ற பார்த்தா ராமர். லட்சுமணா உறங்காம இருந்துன்னு சொல்லி நம்புறேன். உண்ணாம இருந்து எப்படி சொல்ற? நீ உண்ணாமல் இருந்து எப்படி சொல்ற? 14 நாட்களாக நானே உனக்கு கனிகளை கொடுத்திருக்கிறேன். ஆமா. நீ சாப்பிடலையா? சாப்பிடலையா அப்படின்னு கேட்டார். அண்ணா அண்ணா நீங்கள் கொடுத்த கனிகளை சாப்பிடவில்லை என்று என் துடையை கிழித்தாரா? 14 வருடம் கொடுத்த காய்கறி எல்லாம் வந்து கீழே வந்து விழுதான். கனி வந்து கீழே விழுது. ஏன்னா அண்ணனுக்கு 14 வருடம் சாப்பிடாம வந்துருப்பானா? வாய்ப்பே கிடையாதுங்க. தம்பியை வைத்தது யாருக்கு? ராமருக்கு. ஆமா. கேட்டாராம் ராமரை கண்படி கேட்கிறாராம். ஏன் ஏன் யுகத்திலே பிறந்ததற்கு ஒருவருக்கெல்லாம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். பரதனுக்கோ பாதரட்சி கொடுத்தார். குகனுக்கோ தம்பி அந்தஸ்தை கொடுத்தியா? ஆமா. கோசலைக்கோ அவர் வயிற்றிலே பிறந்த பாக்கியத்தை கொடுத்தியா? ஆமா. அப்படி எத்தனையோ எல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் எவ்வளவோ கொடுத்துருக்கேன். உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். தெரிவித்தாராம் லக்ஷ்மணன். அண்ணா அண்ணா இந்த பிறவிகளை எப்படி உன் திருவடியை வணங்கி வருகிறேனோ அடுத்த பிறவியிலும் அவன் திருவடியை வணங்க வேண்டும் என்று கேட்பதை மறந்து அடுத்த பிறவியிலே நீ வந்து மாற்றி கேட்ட. அண்ணா மரத்தில் தவறு கண்டு விட்டு தெரிவித்தாரா? ஆமா. லட்சுமணா நான் கொடுத்தது அடுத்த பிறவியிலே. ஆமா. நீ அண்ணனாக பிறக்க வேண்டும். பிறவியில நீ செய்த தொண்டு அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று அதான் 8வது அவதாரம். ஆனால் அப்பொழுது தெரிவித்தேன்.
அப்ப அண்ணன் தம்பியாக இருக்கும்போது அண்ணன் தம்பியாக இருக்கும்போது எப்பொழுது நீ செய்யக்கூடிய செயலுக்கு நான் மறுப்பு சொல்றனோ அப்பவே அந்த அவதாரம் முடிவடைந்து விடும். அப்பவே முடிஞ்சிடும். அதன் பிரகாரம் நான் இப்படி பிரிஞ்சு போயிட்டாரு இல்லையா? பிரிஞ்சு போயிட்டாருங்க. 9வது அவதாரம் 9வது அவதாரம் என்ன அவதாரம்? தோமர வெத்திலியா கண்ணன் அவதாரம் பண்ண என்ன பண்ண முதலே சொல்லிட்டேன். ஆமாங்க. இருந்தாலும் எப்படி பார்த்தாயா? அப்படி 7 மலையின் மீது 7 மலைக்கு அதிபதியாய் விலகிக் கொண்டு வருகிறேன். அது மட்டுமா? அப்படி 7 மலைக்கு அதிபதியாய் தேடி யார் வந்தாலும் அவளுக்கு அருள்வளைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எப்படி பார்த்தாயா? தொண்டைகளை காத்து ஒரு வண்ண கண்ணே
வெங்கடாதளபதியாக அவதாரம் எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவள் வமித்துக் கொண்டு வருவேன். ஆமா, இருந்தாலும் இருந்தாலும் நகரத்தை ஆண்டு வரும்படியான அப்துல் காதர் அவருடைய மகனாக வரக்கூடிய ஆமாம் நங்கை பூமியானவர்கள் சிறு வயது முதற்கொண்டு ஆமா இதனால் வரையிலும் என்னையே புதித்து வருகிறார்கள், உங்களையே புதித்து வருகிறார்கள். ஆகையா அவள் பக்தியை சோதிக்க வேண்டும். இப்போது யாத பிள்ளைய சென்று அவள் பக்தி சோதித்து வருகிறியா? அதிகாலையிலே வந்தோம் அந்தியோ சாய்கிறது. இது பார்த்தையா குன்றல்லா பூச்சரங்கள் இதன் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் முடியாது. ஏமா என்ன கம்பெனி போறீங்களா? எல்லாம் யூனிஃபார்ம்ல வந்துட்டீங்களா? இப்போதான் கம்பெனிக்கு அப்படிதான் புடவை கொடுத்துருவாங்க கலர் கலரா. நாங்களாம் அப்படிதான். சரிம்மா ஏமா இந்த 3 பேர் இன்னொரு ஆளை வளர்க்கணும். யாரு பாடி முக்தாஜியா வா சந்தேகம் என்னடா? இந்த அம்மா பீடி சுத்துது. ஆமா. நான் அந்த அம்மா லேபிள் விட்டுது. ஆமா. நீ எதுவுமே கடையில் போட்டுன்னு வச்சுக்கா. ஆமா. அந்த அம்மாக்கு என்ன வேலை? அவங்களுக்கு தாண்டி பெரிய வேலையா இருக்கு. பெரிய வேலை இருக்குதா? ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். பெரிய வேலைன்றியா? அப்படின்னா பெரிய வேலை நம்ம காட்ட போகுது. அவ செய்யாத வேலை எல்லாம் செய்வா. செய்யாத வேலை நான் துணி வைக்கிறேன். என்ன பார்த்தா சூழி வைக்கிறோம் வித்த காட்டுற மாதிரி இருக்குது. நீ பத்திரக்கால அம்மா நீ ஓரமான இது உனக்கு முக்கியமான பயமா உங்க 3 பேர் திறமையை தெரிஞ்சிச்சு. அந்த அம்மா திறமை காட்டு. ஏண்டு அம்மா அவன் என்ன சொல்றா செய்யணும். அப்படி ஆகட்டுமா? நீ காட்டுற காட்டுல மற்ற பேர் ஓய்வணும். அந்த தண்ணி வந்து எத்தனை கம்பி கம்பிடுமா? சரியா காட்டு. மலர்ந்தீ
வஞ்சியரி